ஹாய் கேஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம். இடன் செக்னிடர் சீசன் 1 எபிசோட் 18 பற்றி இதை பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து புரியும். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்க. அந்த எபிசோட ஒரு லாஸ்ட்டில் அந்த அகாடமியில் இருக்கிற அந்த எனிமீஸ் எல்லாம் எப்படி நம்ம அங்கேருந்து அடிச்சு துரத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்புறம் அந்த டீன் அப்புறம் எல்லோரும் எல்லாம் சேர்ந்து பிளானை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அந்த டீன் வந்து செத்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் அந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட தான் பார்த்தீங்கன்னா போன எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம என்று சொல்றாரு, டீன் செத்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள நீ அடுத்த டீனை வந்து சூஸ் பண்ண சொல்றடா அப்படின்னு. அப்ப அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் தான் அந்த இடத்துல அடுத்த டீன் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட இன்டைரக்டா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க இருந்தா இன்னொரு எல்டர் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுறே, என்னடா நீ தான் அங்க அடுத்த டீன் ஆகணும்னு ஆசைப்படுறேன், அதெல்லாம் நடக்காதுடா, நானும் வந்து டீன் எலெக்ஷன்ல நிக்க போறேன், நானும் வந்து உன் கூட போட்டி போட போறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப நம்ம எல்டர் சடனா ஆமாண்டா நானும் நிக்க போறேன், நானும் வந்து டீன் எலெக்ஷன்ல போட்டி போட போறேன் அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு வந்து எலெக்ஷன்ல சந்திக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுமே வந்து நடக்குது. எலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடந்து முடிஞ்சிருது. அப்படியே நம்ம எல்டரு சரி ஓகேப்பா ஓட்டெல்லாம் எண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பவர் யூஸ் பண்ணி ஓட்டு எண்றாரு. ஃபர்ஸ்ட் அந்த இன்னொரு எல்டரோட ஓட்டு தான் வந்து எண்றாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஓட்டு தான் வந்து விழுந்திருக்கு. அப்போ அவர் வந்து நம்ம எல்டர்கிட்ட சொல்றாரு, இன்னும் அதான் என்னோட ஓட்டெல்லாம் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு. சரி அடுத்தது என்னோட ஓட்டு எவ்வளோ இருக்கு சொல்லிட்டு பார்க்கலாம். அவர் பார்க்குறாரு, பார்த்தா அவருக்கு 0ன்னு காட்டுது. ஒரு பைய கூட அவருக்கு ஓட்டே போடக்காரோ, அங்கே ஒருத்தன் கூட நம்ம எல்டருக்கு ஓட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த இன்னொரு எல்டர் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் இவங்க 2 பேரும் பிடிச்சி கலாய்க்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் நம்ம எல்டர் தான் பிடிச்சி பயங்கரமாக கலாய்க்கிறான். ஒரு ஓட்டு கூட விளையாடன்னு ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், இங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நல்லா புரிஞ்சிருக்கு, நான் தான் வந்து இந்த இடத்துல ரொம்ப நல்லா எழுதுறேன், அதனால தான் எல்லாரும் எனக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் நீ ஒன்றும் நல்லா எழுதுறது கிடையாது, அங்கே இருக்கிற மொத்த பேர் உன்னோட ஆளுங்க, அதனால தான் உனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீ வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கதுரா, கண்டிப்பாக ஒன்று வந்து நாங்கள் டீனா மாற விட மாட்டோம் அப்படிலாம் அவங்க 2 பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைப்பா, இப்பயே இப்போ நான் டீனா மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அதுக்கப்புறம் இந்த இடத்தோட புது டீன் அப்படி சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல டீனா மாறினதுக்கப்புறம் நான் செய்கிற முதல் வேலையே இந்த அகாடமியோட பேரை மாத்திர அப்படின்னு சொல்லிட்டு பேரையே மாற்றிடுறேன். அப்போ அவங்க 2 பேரும் பயங்கரமாக கடுப்பாயிட்டுட்டே, நீயும் ஒரு எனிமி தாண்டா, நீ ஒரு ஸ்பை தாண்டா அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறான், ஆமாண்டா நானும் ஸ்பை தான், நான் டியாண்ட செக்டர் சேர்ந்த ஸ்பை அப்படின்ற மாதிரி. அப்போ அங்கேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்களும் அந்த இடத்துல ஸ்பையாக மாறதுக்கு எவ்வளோ நாள் கனவு கண்டிருந்தா தெரியுமா, இப்போ மாறிட்டோம், நாங்களும் ஸ்பைன்ற மாதிரி ஏற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் எதிர்த்து பேசுவோம்னா, அப்போ இந்த எல்டர் என்ன சொல்கிறானே, பூரா கூட்டத்தில் வேணும் ஒருத்த பூந்துட்டா டக்குன்னு பிடிச்சி போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம எல்டர் பயங்கரமாக கடுப்பாயிட்டு அந்த வாய்ஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுற பவர் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணிடுறாரு. அவனும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவங்க 2 பேரும் வந்து அட்டாக் பண்ணிடுறான். அங்கே தான் இன்னொரு எல்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி அட்டாக் பண்ணுறாரு. மாறி மாறி இவங்க 3 பேரும் அந்த இடத்துல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே ரொம்ப வித்தியாசமாக வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ இவங்க 3 பேரும் அந்த இடத்துல சண்டையை நிறுத்துற மாதிரியே தெரியல, அந்த மாதிரி அவங்க மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டீன் வந்துடுறாரு. டீன் வந்து உயிரோடு இருக்கிறத பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. டீனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர் தூங்க வச்சிடறாரு. அப்போ அப்படியே இந்த 2 எல்டரும் டீன் எங்களுக்கு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அவரும் பார்த்தீங்கன்னா அவரோட பவர் யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. அப்போ அங்கேருந்து அந்த இன்னொரு எல்டர் சொல்கிறான், நீங்கள் அதுக்குள்ளே வந்து சந்தோஷப்படாதீங்க, இந்த இடத்துக்கு ஆளுங்க எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு. இந்த அகாடமி அட்டாக் பண்ணுறதுக்கு தான் அவனோட ஆளுங்க எல்லாருமே வர சொல்லியிருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் ஒன் கீழே இருந்துட்டு இவங்களால முடிஞ்சா வந்து அட்டாக் பண்ணுறாரு சொல்லுவானா, அவனுங்க போட்டில் இருந்தே நம்ம ஹீரோட முகத்தை வந்து பார்த்துறானுங்க. டே இவனோட பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழியே பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா போட்டை திருப்பிட்டு வேகமாக கிளம்பிடுறானுங்க. இங்கேருந்து யாருக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா வந்தானுங்க அதுக்குள்ளே அவங்களே கிளம்பிட்டானுங்க அப்படின்னு. அந்த டீன் பார்த்தீங்கன்னா நம்ம எல்டரில் தான் அவங்க பயந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்டர்கிட்ட கேட்குறாரு. எல்டர் பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல, என்ன பார்த்தா அவனுங்க போனானுங்க அப்படின்னு. அப்போ அந்த இன்னொரு ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஒன்ட்ட கேட்குறான், எப்படி பிரதர் நீங்கள் அவங்கள துரத்தி விட்டீங்கன்னு. பயங்கர கோவத்தோட பேசினா தான் அவனுங்க ஓடி போயிட்டானுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படி நம்ம எல்டர் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு எல்டர்கிட்ட நல்லா உடம்பு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாரு. அப்போ அந்த டீன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சரிடா பை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ரொம்ப நாளாக இந்த இடத்துல டீனா இருந்துட்டேன், இதுக்கப்புறம் நீ டீனா இருந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட என்ன உங்க செக்டர் சேர்த்துங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்து உங்களுக்கு டீ ஊற்றி கொடுக்குறேன், வேணா தரை கூட துடைக்கிறேன், என்ன வேலைக்காரனா சேர்த்துங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ கொடுக்குற வேணா சொல்லிடுவான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தேவைப்படுற அந்த கீ எடுத்து அவர் கொடுக்குறாரு. உடனே சிஸ்டம் சொல்லுது, கீ வந்து அவர்கிட்ட தான் இருக்கு, அவரை நீங்கள் சேர்த்துங்க, அவரை வந்து அல்கமி எல்டரா வந்து மாற்றிடுங்க அப்படி சொல்லுது. நம்ம ஹீரோ உடனே பார்த்தீங்கன்னா அவரை சேர்த்துக்கிறேன். அப்படி சிஸ்டம் ஹீரோட்ட சொல்லுது, நீங்கள் கூடிய சீக்கிரமே வீட்டுக்கு போயிடுவீங்க. அப்படி ஹீரோக்குள்ள ஒரே சந்தோஷமா இருக்கு, நான் வீட்டுக்கு போகிறேன். அதுக்கப்புறம் அப்படியே அந்த குட்டி பொண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம எல்டர்கிட்ட போயிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் நிறைய வருஷம் உயிரோட இருப்பீங்க எல்டர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. எதுக்கு இப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானா, இந்த மாதிரி யார்ட்டையாவது போய் சொன்னால் அவங்க வந்து கிஃப்ட் கொடுப்பாங்களாமா. ஆனால் அந்த எல்டர் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டாரு. உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அலாரம் வச்சிடற. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் இன்னொரு எல்டர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ சொல்கிறான், இந்த எல்டர் எல்லார்ட்டையும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. டின்னர் ரெடி ஆயிடுச்சு மாஸ்டர் சொல்லிட்டு ஒரு வந்து ரிப்போர்ட் பண்ணுறான். அப்போ அந்த புதுசாக வந்து எல்டர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறாரு. அவனுக்கு கிஃப்ட் கொடுத்தோன்னே நம்ம குட்டி பொண்ணு வந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அந்த குட்டி பொண்ணு உடனே பார்த்தீங்கன்னா திறந்து பார்க்குறதுக்குள்ள ஹேர் க்ரோத் பில் அப்படின்னு போட்டிருக்கு, அதாவது முடி வளர்றதுக்கான பில்லாமா. உடனே வளர ஆரம்பிச்சிடா, இது யாரா கேட்டாங்க அப்படின்னு. அப்படியே நிறைய போட்டு
போர்டு வந்து காட்டுறாங்க. அந்த போர்டு யாருதுன்னு பார்த்தீங்கன்னா டியாண்டோ செக்ட் இது, அப்புறம் பிளட் டீமன் செக்ட் இது. அவனுங்க பார்த்தீங்கன்னா நம்ம செக்ட் அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க. அப்போ அதில் 2 பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. எப்படி நம்ம வந்து இப்போ அந்த இம்மோர்டல் செக்ட் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அந்த இம்மோர்டல் செக்ட் ஈஸியாக வந்து தோக்கடிச்சலாம், டியாண்டோ செக்ட் கிட்ட பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ்லாம் இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிளட் டீமன் செக்ட் சேர்ந்தவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எப்படி இந்த இம்மோர்டல் செக்ட் அட்டாக் பண்ண போகிறோன்னு தெரியலன்னு. அப்போ அந்த டியாண்டோ செக்ட்லேருந்து ஒருத்தன் கேட்குறான், நீங்களும் அதை பற்றி தான் யோசிக்கிறீங்களா, நாங்களும் அதை பற்றி தான் யோசிக்கிறோம் அப்படின்னு. அப்படியே 2 பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம செக்ட்டுக்குள்ளே இவங்க யாராலுமே வந்து போக முடியாது. ஏன்னா அந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பேரியர் இருக்கு. நாங்கள் இப்போ வந்து அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியாண்டோ செக்ட் சேர்ந்தவன் பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இவன் என்னதான் பேசினாலும் உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வராது. ஏன்னா உள்ள எதுவுமே வந்து கேட்காது. நான் இப்போ வந்து இம்மோர்டல் செக்ட் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு டேலிஸ்ட்டை யூஸ் பண்ணுறான். அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அந்த ஒரு டேலிஸ்ட்டோட விலையை பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன் ஆமா. இவ்வளோ பவர்ஃபுல்லான டேலிஸ்ட்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக அந்த இம்மோர்டல் செக்டோட பேரியர் தாங்காது, அது கண்டிப்பாக டஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி அந்த டேலிஸும் போய் அந்த பேரியர் அட்டாக் பண்ணுது. ஆனால் அதுக்கு ஒன்றுமே வந்து ஆகலை. அதுக்கு ஒன்றுமே ஆகலைன்னொடனே இவங்க எல்லாருமே பயங்கரமாக சாக்குறாங்க, என்னடா பேரியர் ஒன்றுமே ஆகலைன்னு. அப்போ இவர் சொல்கிறது இது ஏதாவது கொஞ்சம் பவர்ஃபுல்லான பேரியராக இருக்குது இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு டேலிஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவார். அப்பயுமே ஒன்றுமே ஆகலை. அவர் பயங்கர கடுப்பாயிட்டு அதுக்கப்புறம் நிறைய யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே நம்மளும் எல்லாரும் கட்டினா எல்லாரும் வந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குட்டி பூனை அந்த பிரிஸ் கிட்ட கேட்குறா, நீங்கள் இன்னைக்கு நைட்டு பட்டாசுலாம் வெடிக்கிறேன்னு சொன்னீங்களே, நான் வந்து அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அந்த பிரின்ஸ் போய் அந்த மாதிரி எதையுமே வந்து ரெடி பண்ணவே இல்லையா, மறந்துட்டு இருக்கிறான். இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவர் பார்த்தீங்கன்னா நிறைய டேலிஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணியுமே ஒன்றுமே ஆகலைன்றோடனே அவர் பார்த்தீங்கன்னா பீரங்கியை ரெடி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அங்கேருந்து அந்த 2 பேர் வந்து டே அவனுங்க போறா பீரங்கிலாம் ரெடி பண்ணுறாங்க அட்டாக் பண்ணுறது. கண்டிப்பாக அந்த இம்மோர்டல் செக்டோட கதை முடிய போகுது. ஏன்னா அந்த பீரங்கி பயங்கர பவர்ஃபுல்லான வெப்பன், கண்டிப்பாக அந்த பேர் எல்லாம் சுக்குனோட ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்படியே அவனுங்க அட்டாக் பண்ணுறதுக்கு அந்த பீரங்கியை ரெடி பண்ணிடுறானுங்க. இவரும் அந்த பீரங்கி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அப்படியே உள்ள கட்டினா செக்டுக்குள்ள அப்படியே பட்டாசா வெடிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த குட்டி பொண்ணு வந்து பார்த்துட்டு சூப்பராக இருக்கு, நான் இது வரைக்கும் இதை பார்த்ததே இல்லை, ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஆளுங்க எல்லாரும் வெறி வந்து பார்த்துட்டு ஆமா நிஜமாவே யாரும் அந்த பட்டாசெல்லாம் வந்து ரெடி பண்ணது சூப்பராக இருக்கு அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பச்சை ட்ரெஸ் பொண்ணு யோசிக்கிற அந்த பட்டாசு வெடிக்கும் போது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிலாம் வந்து தெரியுது. இது அந்த பவர்ஃபுல்லான பீரங்கிலேருந்து சுட்டா தானே அந்த மாதிரி வந்து ஆகும், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். புதுசாக வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா, நம்ம மாஸ்டர் இவ்வளோ நல்லவராக இருக்காரு, பசங்க பட்டாசு வந்து ரெடி பண்ணுறதுக்கு மறந்துட்டாங்க, அதுக்காக அவர் இவ்வளோ பவர்ஃபுல்லான அந்த பீரங்கிலாம் யூஸ் பண்ணி இந்த இடத்துல வான வேடிக்கைலாம் காட்டுறாரு அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ என்ன நினச்சிக்கிட்டு இருப்போனா, அட அந்த புதுசாக வந்து எழுது தான் இந்த பட்டாசுலாம் வந்து ரெடி பண்ணியிருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம எழுது என்ன சொல்கிறாருன்னா, அந்த பட்டாசுலாம் வந்து ஈவனாகவே வெடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ கேட்குறான், அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. அப்போ இன்னொரு எழுது சொல்கிறாருன்னே, உனக்கு ஏதாவது தெரியுமா அந்த பட்டாசை பற்றிலாம், நீ எதுக்கு நாங்கள் வந்து தேவலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த பவர்ஃபுல்லான பீரங்கிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அப்போ இவர் சொல்கிறாரு, டே பவர்ஃபுல்லான பீரங்கி யூஸ் பண்ணுறதுக்கு அவனா முட்டா போய் நான் அதுலேருந்து ஒரு தடவை சுடுனாலே 100 மில்லியன் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸை செலவு பண்ணணும்டா. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, அந்த பேரியரை தாண்டி வெளியே என்ன இருக்குது சொல்லிட்டு நம்ம செக்டுக்குள்ளே இருக்கிற யாருக்குமே வந்து தெரியல. அது வெளியே இருக்கிற அவனுங்களுக்கும் செக்டுக்குள்ளே என்ன இருக்குன்றது தெரியல. ஆனால் உண்மையை சொல்ல போனால் வெளியே இருந்தால் அந்த பவர்ஃபுல்லான பீரங்கி யூஸ் பண்ணி தான் அந்த லூசு பசங்க சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த பீரங்கியோட குண்டு அந்த பேரியர் மேலே பட்டு உள்ளே இருக்கிறவங்களுக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் மறக்காம அந்த வீடியோக்கு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகான் நோட்டிஃபிகேஷனையும் கொஞ்சம் ஆனில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்.